கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லிருந்து 116 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து நாம ஆண்டவரின் வருகையின் காலம் சமீபமா இருக்கின்றதையும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுன்றது ஆண்டவர் என்ன சொல்ற இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கண்டினியூ பண்ணுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சப்சிக்வெண்டா நிறைய வசனங்களை பார்த்துட்டு வரோம். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசியுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான இருக்கும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி பெருமையுள்ளனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையுள்ளனுக்கு கிருபையை இறங்குறாருன்னு சொல்லி அதை பார்த்தோம். இப்போ பார்ப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28லிருந்து 32 வரைக்கும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். 29. அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மனஸ்தாபப்பட்டு எங்க போயிட்டான்? திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டான் வேலை செய்யறதுக்கு. 2வது 30ஆம் வசனம். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 32ஆம் வசனம். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அது நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாய் பின்பாய்களும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அதாவது பரிசேயர் இவங்க மூப்பர் இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட இந்த எப்பவுமே பேசுறதுதான், கேள்வி கேட்கறது, அவர் பதில் சொல்றது, இந்த மாதிரி இருக்கும்போது தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. என்னெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் வந்து இந்த விஷயத்த சொல்லி அவங்களை கேட்கிறார். 2 பேரு பாருங்க. ஒருத்தன் வந்து போமாட்டேன்னு சொல்றான், ஆனாலும் தகப்பன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மன கஷ்டத்தோட அவன் போயிடுறான். ஒருத்தன் போறேன்னு சொல்றான், ஆனா ஏமாத்திடுறான், போமாட்டான். அதுதான் அவன் சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப தகப்பன் சித்தத்தின்படி செஞ்ச மூத்தவன் தான் சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு அவங்கள. ஏன்னா அவங்க வந்து இவர ஒன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய, அதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டே வராங்க அவங்க. இந்த வாக்குவாதங்கள் பண்றதால தான் அது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர் யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ், அநியாயமா வரி வாங்குவாங்க. அது ஆயக்காரரோட தலைவன் தான் சகேயு. சகேயு கதை நீங்க வேதத்துல பார்த்திருக்கலாம். ஆண்டவர் வந்து சகேயு குள்ளனா இருந்தாலும் ஆண்டவர் பாக்குறதுக்காக மரத்து மேல ஏறி ஆண்டவரை பாக்குறதுக்கு பிரயாசப்படுவாரு. ஆண்டவர் கூப்பிடுவார், சகேயுவே வா, நான் உன் வீட்டுல தான் சாப்பிடணும் அப்படின்னு. இவங்க எல்லாம் முறுமுறுப்பாங்க, எப்படி இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வரி வசூலி வீட்டுக்கு போய் சாப்பிடறதுக்கு போறாருன்னு சொல்லி. ஆனா பாருங்க, அவர் போய் அந்த வீட்டுல நுழைஞ்ச பிறகு அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு கிடைக்குது. அவன் மனம் திரும்பிடுறான். சகைய மனம் திரும்பி, ஆண்டவரே நான் வந்து இதெல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் வாங்கணும், ரெட்டத்தனியா கொடுத்துடுறேன், நான் அது இல்லாம மீதி இருக்கத இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துடுறேன், அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் நான் இப்படி வாங்கினவங்க கிட்ட ரெட்டத்தனியாவும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதாவும் நான் கொடுத்துடுறேன்னு சொல்லி மனம் திரும்பிடுறான் பாருங்க. இதுதான் நடக்குதாங்க. அவர் ஒரு பாவியை தான் அவர் ரட்சிக்க வர்றார். அங்கதான் சொல்றாரு பாருங்க, பிணியாளிகளுக்கே வைத்தியனே இல்லாமல், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம், நோயாளிக்கு தான் வைத்தியம் வேணும், நல்லா அவருக்கு வைத்தியம் தேவையில்லைன்னு சொல்றாரு. இது வந்து இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ஆயக்காரரும் வேசிகளும், ஆயக்காரர் வந்து மோசமானவங்கன்னு அந்த காலத்துல அவங்களுக்கு பேர், வேசிகள்லாம் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு, அவங்கள வந்து பாவத்தில் இருக்கவங்க. ஆனா அவங்க பாருங்க, யோவானை விசுவாசிக்கிறாங்க, மனம் திரும்புறாங்க, மனசாட்சி கடவுளுக்கு பயப்படுறாங்க. அதனால அயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் சொல்றார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரவேசிப்பாங்கன்னு கூட சொல்லல, பிரவேசிக்கிறார்கள். ஏன் பிரவேசிக்கிறார்கள் சொல்றாருன்னா, நிச்சயமா அவங்க மனம் திரும்பிட்டாங்க, யோவானை அவங்க விசுவாசிச்சாங்க. நீங்க வந்து அவங்க விசுவாசிச்சதை பார்த்து கூட அந்த மனஸ்தாபப்பட்டு விசுவாசிக்கும்படியா மனஸ்தாபம் கூட பரவாயில்ல, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அது மனசுல நினைக்க கூட இல்ல, இவங்க எல்லாம் விசுவாசிக்கிறேங்கிறத பார்த்து கூட நீங்க மனம் திரும்பல அப்படின்றத சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அவங்க வந்து பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் சொல்றார், பிரவேசிக்கிறார்கள், உங்களுக்கு முன்னே பிரவேசிக்கிறார்கள்னா கன்ஃபார்ம் ஆயிடுது, அவங்க பிரவேசிப்பாங்கன்றத சொல்றார்.
இது பாருங்க, நம்ம உலகத்துல இதேதான். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. நானா நீ என்ன சொல்றது, நம்ம ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது பேசுவாங்க. நம்ம சொல்றத கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாவே அவங்க இருதயத்துல வந்து அந்த வார்த்தையை எடுத்துக்க முடியும். கேட்காம அவங்க இருதயத்துக்கு அந்த வார்த்தை போகாத, கேட்க தயாரே இல்ல. அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தையை யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பேசினாரு, அவர் வார்த்தையும் கேட்க தயாரா இல்ல. ஆண்டவர் வந்து எவ்வளவு பேசுறாரு, அவர் வார்த்தையை கேட்காத எவ்வளவு பேர். அதுக்கு அதெல்லாம் தான் இது சொல்றாரு. அதே மாதிரி நோவா கூப்பிட்டப்ப வராதவங்க மாண்டு போனாங்க. இப்படி எல்லாரும் தவறி போயிடக்கூடாதுன்றது ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வந்து யார் பிரவேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. பர்ஃபெக்டா இருக்கவங்க பிரவேசிக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லை அவர். ஆசாரியர்களும் வேதபாரகர் இவங்க எல்லாம் வந்து அதான் மோசே ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லவே இல்லை அவர். அதையும் சொன்னார், அவங்க சொல்றபடி செய்யுங்க, செய்யறபடி செய்யாதீங்க. ஏன்னா அவங்க சொல்றது வந்து வேதத்துல இருக்கிறத சொல்லுவாங்க, ஆனா செய்கை வேற மாதிரி இருக்கும். செயல் வேற, சொல் வேற. இப்படிதான் நிறைய நடக்குது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா நான் வந்து இரக்கம் இல்லாம இருப்பேன், யாரையும் நேசிக்க மாட்டேன். இப்படி இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதுதான் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு. பிரதான கற்பனையை சொல்லி நிறைய இடங்கள் இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் பார்ப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல அவர் தான் ஆண்டவன்றதை சொல்றாரு பாருங்க. நிறைய இடங்கள்ல சொல்றாரு, ஆனா இங்க வந்து சொல்றாரு பாருங்க எப்படி. மத்தேயு 22:41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். தாவீதின் குமாரன்றது என்ன, தாவீது வம்சத்துல வந்தாலும் தாவீதின் குமாரன் அந்த ஒரு பேர் வந்துருச்சு. ஆனா இவங்க தாவீதின் குமாரன்னே சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க பதில் 43. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? 44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலதுபுறத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. 45. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். உடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என் வலதுபுறத்தில் உட்காரும் என்று சொல்லி இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப தாவீதே ஆண்டவர் சொல்லும் போது தாவீதுக்கு அவர் எப்படி குமாரனா இருப்பாரு? 45. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். அதுக்கு யாரும் பதில் சொல்லல. ஒரு முறை ஆண்டவர்கிட்ட வந்து வாக்குவாதம். இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லுவாரு. இல்ல அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரு, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்படிதான் வந்து நிறைய முறை ஆண்டவர்கிட்ட வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம போயிடுவாங்க. அவருக்கு வந்து அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆண்டவர் வல்லமே பேசுவார். பரவராஜ்யத்தை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. ஆயக்காரரும் வேசிகள், அதாவது பரிசேயர் சதிசேயர் வேதபாரர் இவங்களெல்லாம் அவர் சொல்லல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் நம்ம படிச்சிருக்கோம் வேதத்துல. பாவிகளை ரட்சிக்க தான் அவர் வந்தார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் சொல்றார். இதுலயும் அதே தான். பரிசேயர் என்ன சொல்றாங்க பாருங்க. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளியனுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றார். 13ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களே அல்ல, திரும்ப சொல்றேன், நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கிளியரா சொல்லிட்டார் பாருங்க. இவங்க கேட்கறதுக்கு அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது என்ன, அதுக்கு என்ன செய்யணும், அவர் ஆண்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன் என்றத இவங்க எல்லாம் ஒரு முறையும் அவருக்கு சொல்லிட்டே தான் இருக்காரு. அவங்களுக்கு இவங்களாலதான் அவரை புரிஞ்சிக்க முடியல. இது நிறைய முறை அவர் வல்லமையான வார்த்தை பேசுறாரு. பரலோகராஜ்யத்துக்கு அவர் தான் வழின்னு சொல்றாரு. என்ன இல்லாம யாரும் பரலோகராஜ்யத்துக்கு வர முடியாது. பிதாவின் சித்தத்தின்படி செய்யறவன் தான் பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நான் பிதாவை அறிஞ்சிருக்கேன், பிதா என்ன அறிஞ்சிருக்கிறார், என் மூலமா தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொல்றார். அதனால அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் எல்லாம், அவர் தான் நமக்கு நித்திய ஜீவன். பரலோகராஜ்யத்துக்கு போற வழி அவர் தான். அவரை முழு இதயத்தோட துதிக்கணும், பிறரை நேசிக்கணும். எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்ய முற்படணும், செய்யணும். ஆண்டவருக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, நல்லவைகள் எல்லாம் இது வரைக்கும் ஒருவேளை செய்யாம இருந்தா நல்லதெல்லாம் செஞ்சு பரலோகராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு வாஞ்சியோட காத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம வாழுங்காலத்துல பூலோகராஜ்யத்திலையும் சமாதானத்தோட வாழும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு நம்ம கேட்கணும். அவர் நிச்சயமா நடத்துவார். நம்ம வேண்டுதலை நிச்சயமா கேட்பார். நம்மள மீட்டெடுத்த தேவன் அவர். நாம அவரை துதிச்சு விசுவாசிச்சு அவர்கிட்ட நம்ம வேண்டி கேட்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும். உலக வாழ்க்கையும் சமாதான சந்தோஷம், பரலோக ராஜ்யத்திலையும் நாம பிரவேசிக்கிறதுக்கு உண்டான வழி ஏற்படும். ஆண்டவர் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.